தானா அவங்க அத்தை கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அத்தை, எனக்கு கல்யாணமே வேண்டாம், காலம் ஃபுல்லாக நான் உங்கள் பொண்ணாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ சின்ன பொண்ணு, இப்போ போய் வாழ்க்கை இழந்து இருக்க, அப்படி இருக்கவே கூடாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை நீ அமைச்சிக்கணும், அவங்க வீட்டில் போய் நீ நல்லா வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறத கேளுங்க அத்தை, அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அத்தை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இங்கே பாரு, இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட பேசாத சரியா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே தானம் பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க. யோசிக்கிறாங்க, எதுக்காக அத்தை இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க, என் புருஷனே தான் நான் மனசில் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டோ ஸ்டாண்டாண்ட போகிறாங்க. போன உடனே அங்கே இருக்க எல்லாருமே கேட்குறாங்க, என்ன தானே ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, உன்னோட மூஞ்சில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க அத்தை, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, இங்கே பாருதனும், உங்கள் அத்தை ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். நீ சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு, நீ எதுக்காக வாழ்க்கை இல்லாமல் இருக்கணும், அவங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதானே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை, என் வீட்டுக்கார தவிர என் மனசில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் தானோ, கொஞ்சம் மனசை மாற்ற ட்ரை பண்ணு, ஏதோ ஒரு வகையில் உன் மனசை மாற்றிக்கோ. உனக்கு கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அந்த கடவுள் உன் வாழ்க்கையை அழிச்சிருக்கலாம், ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருந்தால் அதை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அத்தை பேசுகிற மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சரிதானோ, நீ எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. தானே அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து ருக்மணி வேலைக்கு போயிட்டு வராங்க. தனத்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன், என்ன முடிவு எடுத்திருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், நீ உங்கள் வீட்டுக்கே போயிடு, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு தானே ரொம்ப பயங்கரமாக அழறாங்க. நான் எடுத்த முடிவு எடுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படி தான் ஷாக் ஆகுறாங்க. நான் கூட்டிகிட்டு போயிடுறேம்மா அப்படின்னு அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கா, அவளுக்கு ஒரு கல்யாணம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு ஒத்துக்க மாட்றா, என்னோட மருமகளாக இவ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உங்கள் பொண்ணாவே நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படி தானம் பயங்கரமாக அழறாங்க. இல்லை அத்தை, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு இந்த வீடு தான் வேணும் அத்தை, நான் உங்கள் பொண்ணாகவே இருக்கேன் அத்தை, தயவு செய்து நான் அனுப்பிடாதீங்க அத்தை, நான் போக மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒன்றே இருந்தால் இங்கே நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், இதுக்கு மேலே என்ன பேசிகிட்டு இருக்க, வா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட கையை பிடிச்சி அவங்க அப்பா அப்படி இழுக்கிறாரு. இல்லை நான் வரமாட்டேன், இதுதான் என்னோடய வீடு, நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்படியே கத்துறாங்க, அழறாங்க. ஆனால் ருக்மணி அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படி தனத்தோட கையை பிடிச்சி அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க, இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது, வா நம்ம வீட்டில் போய் நம்ம இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. ருக்மணி பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணுறாங்க.